ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிலாஸ் லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ் சேனல். இன்னைக்கு என்ன விலாக் அப்படின்னா, சனிக்கிழமை வந்து மத்தியானத்துலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன வேலைகள் பார்த்தேன், அன்னைக்கு டே வந்து எந்த மாதிரி இருந்தது அப்படின்றத தான் நான் இந்த விலாகில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் இருந்தேன். மார்க்கெட்டில் என்னென்ன வாங்கினேன், அன்னைக்கு டே இந்த மாதிரி இருந்தது தான் இன்னைக்கு வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எப்போவுமே நம்ம சேனலில் வந்து நம்ம வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி வந்து சேனலுடைய நேம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் நம்ம சேனல் நேம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணினேன். நானும் இந்த அக்கா, அதுக்கப்புறம் ஒரு தீதி, அவங்களும் இன்னொரு அக்காவும் வந்திருந்தாங்க. கொஞ்சம் வந்து கிச்சனுக்கு வந்து கொஞ்சம் தேவையான கொஞ்சம் சில்வர் பொருளெல்லாம் அவங்க வாங்கணும், அந்த அக்கா வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நானும் சேர்ந்து தான் கொஞ்சம் பொருள் எல்லாமே வாங்கியிருந்தோம். குட்டி குட்டி கிண்ணம் தான், எல்லாத்துலேயுமே 2 செட்டு வாங்கியிருந்தோம். அதுவும் போல் ரொம்ப வெயிட் அதிகமாகவும் இல்லை, அதே மாதிரி ரொம்ப மெல்லிசாவும் இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக நல்லா இருந்தது. ஒன்னொன்றுலேயும் 2 செட்டு வாங்கியிருந்தோம். நல்லா இருந்தது. நானும் அவங்களும் சேர்ந்து தான் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து தேவுக்கும் அதிகம் வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். டெய்லி யூஸுக்கு வந்து கொஞ்சம் போடுற மாதிரி. ஒரு செட்டு எடுத்தோன்னா ரூ. 200 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே இது வந்து 3 வாங்கினோன்னா ரூ. 500 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் அன்றைக்கி வாங்கலை. ஏன்னா அன்றைக்கி கொஞ்சம் பாத்திரம் இது வாங்கிட்டனால நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டு மட்டும் கேட்டுட்டு, அந்த ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நல்ல வெயில். நான் ஒரு 2 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிட்டோம். நல்ல வெயில், தண்ணி வேற தாகமாக இருந்தது. சரி, அதனால் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த ஃபேன்சி கம்மல்லாம் சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ அழகழகா இருக்கும். எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு பாருங்கள். ஆனால் எனக்கு வந்து ஃபேன்சி கம்மல் வந்து போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவ்வளோ பெருசு நான் இது வரைக்கும் நான் போட்டது இல்லை. நான் இப்போ இந்த வீடியோவில் போட்டிருப்பேன்ல, இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் போடுவேன். அந்த கம்மல்லாம் ரூ. 100க்கு 3 கிடைக்கும். அந்த மாதிரி தான் நான் வாங்குவேன். அது வந்து இன்னொரு சைடு இருக்கும். இந்த சைடு வந்து கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக தான் இருந்தது. ஒரு 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப ஒரு 7 மணிக்கு ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து மார்க்கெட்டுக்கு வந்திருந்தேன். ஏன்னா தேவ்க்கு வந்து செப்பல் வந்து தொலைஞ்சிருச்சு. 1க்கு 3 ஜோடி இருக்குது. 3 ஜோடியிலையுமே ஒரு செப்பல் காணோம். அது எல்லாத்துக்குமே காரணம் இங்கே இருக்க நாய் தான். எப்படியாவது மறந்து ஒரு சில நாள் விட்டுட்டேன்னா அன்னைக்கின்னு பார்த்து தூக்கிட்டு ஓடிடும். நானும் வெளியாக தேடி எடுத்துகிட்டு வந்து வச்சிருவேன். ஒரு சில நாள் கிடைக்காமையே போயிடும். அன்னைக்கு அந்த மாதிரி தான் அவனோட செப்பல் கிடைக்காமையே போயிடுச்சு. ஃபஸ்ட்டு அந்த கடைக்கு போயிருந்தோம். செப்பல் வந்து ரொம்ப ரேட்டு கூட சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால் விட்டுட்டு திரும்ப இந்த கடைக்கு வந்தோம். சேம் அதே செப்பல் தான். இங்கேயும் அங்கேயும் ரூ. 50 டிஃப்ரெண்ட் இருந்தது. அதுக்கு எதுக்கு அங்கே போய் வாங்கணும். நாங்கள் இந்த ஷாப்பில் வந்து இந்த கடையில் நிறைய டைம் வாங்கியிருக்கோம். செப்பல் குவாலிட்டி நல்லா இருக்கும். சரி, அதனால் தேவுக்கும் வாங்கினோன்னே அப்புறம் வந்து அவனுக்கும் செப்பல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டானா, அதனால் 2 பேருக்குமே சேர்த்து அன்னைக்கு வந்து சும்மா டெய்லி யூஸுக்கு போடுற மாதிரி வாங்கிட்டோம். ஊருக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லதாக பார்த்து வாங்கணும். அப்புறம் டிமார்ட்லேயுமே வந்து செப்பல் நல்லா இருக்கும். நான் தேவேஷுக்கெல்லாம் ரொம்ப நாள் வந்து டிமார்ட்லேருந்து தான் வாங்கிட்டு வந்து போட்டு விட்டேன். இப்போ தான் அடிக்கடி போக டைம் கிடைக்க மாட்டுது. இல்லாட்டினா அங்கே போயிருந்தா கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருளாக இருக்கட்டும், செப்பல் எல்லாமே கொஞ்சம் நல்லா பல்காகவே வாங்கிட்டு வந்துடுவோம். இந்த ஒரு 2 மாதமாகவே டைம் கிடைக்கல, டிமார்ட்டுக்கே போக முடியல. கண்டிப்பாக போனால் தேவுக்குட்டிக்கு அங்கே தான் செப்பல் வாங்கணும். வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் மத்தியானம் சாப்பிட்ட அந்த ஐஸ் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்ததா, சரி பசங்களுக்கும் அதை வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அதே வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அன்னைக்கு நைட்டுக்கு வந்து சிம்பிளாக வந்து தோசை தான் பண்ணியிருந்தேன். சட்னி எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போனேன். ஏன்னா போனால் திரும்பி வர லேட் ஆகும். வந்தோடனே கொஞ்சம் தோசை மட்டும் ஊற்றி வச்சுட்டோன்னா சட்னி இருந்ததுன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அப்படின்றதுக்காக போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சட்னி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்ததுமே தோசை ஊற்றி எல்லாருமே சாப்பிட்டுட்டு
கொஞ்சம் அப்படியே வெளியில் வாக்கிங் வந்துட்டோம். இப்போல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எல்லாருமே சேர்ந்து வாக்கிங் வந்துடுவோம். கரெக்டாக ஒரு 9:30க்கெல்லாம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிடுவோம். பசங்களுக்கும் கொடுத்து நானும் கொஞ்சம் கிச்சனுக்குள்ளே வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே நடந்துட்டு இருப்போம். அது கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த டைம் வந்து. அதுக்கப்புறம் போய் தூங்கிடுறது தான். அன்னைக்கு டே வந்து இந்த மாதிரி தான் நல்லா ஹாப்பியாக வந்து அந்த டே வந்து நிறைவு பண்ணியிருந்தோம். முன்னாடிலாம் நான் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் நடந்துட்டு போவேன். இப்போ தேவாதியும் சேர்த்தே கூட்டிட்டு வந்துருவேன். ஏன்னா கொஞ்சம் விளையாட விட்டு கூட்டிட்டு போனேன்னா கொஞ்சம் சீக்கிரமா தூங்கிடுறாங்க. அதனால அவங்களையும் இப்போல்லாம் கூட்டிட்டு வர்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.